வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கவர்மெண்ட் லேப்டாப்ஸில் எப்படி விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அது எந்த மாதிரி மெத்தடில் இன்ஸ்டால் பண்ணணும், அது ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் கொடுத்த ஒரு ஃபைல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதோட பாஸ்வேர்ட் கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் பார்த்திங்கன்னா தெரியும், இது கவர்மெண்ட் லேப்டாப்னு. நான் இதோட பேக் சைடு இதோட மாடல் காட்டிடுறேன் பாருங்கள். இது வந்துட்டு லெனோவோ E41 to 25 சீரியஸு மாடல் பார்த்திங்கன்னா தெரியும். பக்கத்தில் வந்தீங்கன்னா லெனோவோன்னு இருக்குது. கைஸ் பார்த்திங்கன்னா தெரியும், நான் விண்டோஸ் 11 ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். அதை ஷோ பண்ணுறேன் பாருங்கள். 4GB ரேமு, 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். கீழே பார்த்திங்கன்னா விண்டோஸ் ப்ரோ எடிஷன் அப்படின்னு இருக்கும். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு விண்டோஸ் 11 ISO டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். நோட்டி நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வரும். அதில் டவுன்லோட் விண்டோஸ் 11 இருக்குது. ஃபஸ்ட் பேஜில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு அந்த பேஜ் ஓப்பன் பண்ணிங்களா, இந்தமாதிரி ஒரு பேஜ் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கீழே வந்துட்டு டவுன்லோட் ISO 64 டிவைஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்துட்டு விண்டோஸ் 11 மல்டி எடிஷன்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்ததும் ரெக்வஸ்ட் ஒன்று போகும். அப்புறம் வந்துட்டு செலக்ட் ஒரு லாங்குவேஜ் கேட்கும். இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்டு, இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல் இருக்கும். நான் இன்டர்நேஷ்னல் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணதுமே இன்னொரு ரெக்வஸ்ட் ஒன்று போகும். போனதும் அப்புறம் வந்துட்டு இந்த லிங்க் வந்து 24 ஹவர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு 64 பிட்டை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகும். நான் அதை கிளிக் பண்ணி கேன்சல் பண்ணிக்கிறேன். கைஸ் இன்டர்நெட் ஸ்பீடை கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் அதை கேன்சல் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதை ஓப்பன் பண்ணி ஷோ பண்ணி காட்டுறேன். ISO ஃபைல் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் விண்டோஸ் ISO டவுன்லோட் பண்ணிங்களா, இந்தமாரி தான் ஃபைல் வந்து சேவ் ஆகும். 5GB 400 MB கைஸ். இன்டர்நெட் ஸ்பீடை கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண ISO ஃபைலில் வந்துட்டு 8 ஃபைல் இருக்கும். அந்த OS ஃபைலில் 8 ஃபைல் இல்லைன்னா அந்த OS வந்து கரெக்டாகிருச்சுன்னு அர்த்தம். செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் ஒரு DPM லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா டியர் கொடுத்துட்டு இதோட பாஸ்வேர்டு வேணும்னா நீங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தா தான் இதோட பாஸ்வேர்டு கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இதோட பாஸ்வேர்டு கிடைக்கும். இதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதும் விண்டோஸ் 11 DPN ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு இதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். எப்படி இருக்குன்னு ஃபைலை காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், விண்டோஸ் 11 ஸ்கிப் DPM அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டரை ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரன் பண்ண விடுங்க. அது ரன் பண்ண விட்டிங்கன்னா ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுமே அதில் ப்ரெஸ் எனி கீ அப்படின்னு காட்டும். நீங்கள் ஏதோ ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ விண்டோஸ் ISO ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டப் ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் கொஞ்சம் லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள் கைஸ். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு பாப்பப் ஒன்று வரும் பாருங்கள். லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பாப்பப் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பாப்பப் ஓப்பன் ஆகணுமே வெயிட் பண்ணுங்கள். அது 100% லோட் ஆகணும். லோட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இன்னொரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டாவதாக இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுமே ஒரு வெரிஃபை ஒன்று பண்ணணும். இந்த லேப்டாப்பில் எல்லாம் அந்த ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்லை விண்டோஸ் 11க்கு ஏற்ற மாதிரி ப்ராசஸ் இருக்கா இல்லையான்ட்டு ஒரு 5 திங்ஸை செக் பண்ணணும். வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா செக்கிங் யுவர் பிசி அப்படின்ட்டு இன்னொரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகாது, அதிலே லோட் ஆகும். பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். அது செக் பண்ணி சொல்லுங்கள் கைஸ். நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட் ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு. அது எந்த பிரச்சனையும் தராத மாதிரி அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் ஒன்று மேக் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. வெயிட் பண்ணுங்கள் கைஸ், லோட் ஆகும். மினிமம் ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ஆச்சு லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறது வந்துருச்சு. இந்த பாப்பப் வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணிடலாம். நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்ட்டு விண்டோஸ் எப்படி OS இன்ஸ்டால் பண்ணுறோமோ அந்த மாதிரி நார்மலாக விண்டோஸ் 11 நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்களாவே தெரியும். கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.